நீங்க சொல்ல போறீங்க, தெளிவான முடிவெடுத்தேன். கர்த்தருடைய வேதம் எனக்கு வழியை காண்பித்தது. ஏசப்பா எனக்கு பாதையை காண்பித்தார் என்று சொல்லுகிற விதத்திலே நீங்கள் தெளிவை நோக்கி நகரப் போகிறீர்கள். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 சாமுவேல் 22:29 கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். அன்புக்குரியவர்களே, பகலிலும் ஒரு தடுமாற்றம் உண்டாகிறதா? வெளிச்சத்திலும் பாதை தெரியாமல் இருக்கிறீர்களா? அடுத்து என்னங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாகுது இல்ல? ஆமா, இருள் சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு என் இருள் என்று பக்தன் சொல்லுகிறது போல உங்கள் வாழ்க்கையிலே இவ்வகையான இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்கள் இருளை அப்புறப்படுத்த போகிறார். நீங்க சொல்ல போறீங்க, தெளிவான முடிவெடுத்தேன், தெளிவான பாதைக்கு போனேன். ஒரு வெளிச்சம் இருள் சூழ்ந்த பகுதிக்குள் இன்று கடந்து வருவதாக மனதிலும் சிந்தனையிலும் இருதயத்திலும் பாதைகளிலும் ஒரு வெளிச்சம் இன்று உண்டாவதாக. இருளின் வல்லமைகள் ஆதிக்கங்கள் அப்புறப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வீர்களாக. God bless you.